ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2026 நல்லபடியாக முடிஞ்சது. இந்த எலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸை விட ரொம்பவே மாறுபட்டதா இருந்தது. அது நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அப்படி என்ன மாறுதல் என்னெல்லாம் இருந்துச்சு? சரி, ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறத எல்லாரும் எல்லாரோட ஒரு ஜனநாயக கடமை. ஆனா அதை தாண்டி எல்லாரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஓட்டு போட்டாங்க. அதுக்கான காரணம் கண்டிப்பா விஜய். விஜயோட வருகை தமிழ்நாடு அரசியலையே மாத்தி போட்டுருச்சுன்னு சொல்லுவோம். 2021 டிஎம்கேவை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்து இருந்த போது நடந்த அநியாயங்கள். குறிப்பா அந்த துப்பாக்கி சூடு, அப்புறம் அந்த லாக்அப் டெத், இந்த மாதிரி பல விஷயங்கள், அப்புறம் ஊழல், இதெல்லாம் வச்சு ஏடிஎம்கே மேல அதிருப்தியா இருந்த நமக்கு ஒரு மாற்று கட்சி இல்லை. வேற வழியே இல்லாம 10 வருஷமா நம்ம ஓட்டே போடாம ஒதுக்கி வச்சிருந்த டிஎம்கேவுக்கு திரும்பியும் ஓட்டு போட நேரிட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத அளவுக்கு அவங்கள தூக்கி எறிஞ்ச மக்கள் அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு உடல்நலம் கம்மியாக ஆரம்பிச்சது. 2016 வேற வழி இல்லாம அவங்க எதிர்கட்சியாவும் ஆனாங்க. இப்போ 2021 அவங்க ஆட்சியும் பிடிக்கிறாங்க. சரி, அந்த நேரத்துல நம்ம எல்லாரோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஏடிஎம்கே மேல, அதாவது பிஜேபியை கேட்டு எல்லாமே செய்யறாங்கன்னு ஒரு ஒரு விஷயம் மக்கள் மனசுல இருந்ததால எதையுமே தட்டி கேட்க மாட்டாங்க, மக்களுக்கான எந்த திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுல பிஜேபி கையில போயிருமோங்கிற ஒரு பயத்துல பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை. சரி, இவங்க என்ன பண்ணாங்க? எப்பா இதுக்கு அவங்களே இருந்திருக்கலாம்பா அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஊழலுங்க. அப்பா 5 வருஷத்துல எவ்வளவுங்க பண்ண முடியும்? நம்ம இமேஜினேஷன்ல கூட இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, ஊழல், காசு அடிக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி மத்தபடி ஆட்சி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுலயும் அவ்வளவு பிரச்சனைகள். இங்க ஒரு குழந்தைகள்ல இருந்து எல்லாரையும் இந்த எலெக்ஷன் கடைசி ஒரு மாசத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. குழந்தையில இருந்து ஸ்கூல் பொண்ணுல இருந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ அநியாயம் நடந்துச்சு. அவ்வளோ பேரை இது பண்ணிட்டாங்க. அவங்க உயிர் போயிருச்சு. அப்போ இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்கும்போது நம்ம முதல்வர் அதுக்கு ஒரு ட்வீட் போடலினா கூட பரவாயில்ல, இல்ல நேர்ல போய் பார்க்க வேணாம், அறிக்கையிட வேணாம், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாம அமைதியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம ரீல்ஸ் போடுற 2 பசங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்றாரு? ரீல்ஸ் போடுறாரு. அப்போ மக்கள் பிரச்சனைய பத்தி எதையுமே அட்ரஸ் பண்ணாம ஒரு விளம்பரத்தை மட்டும் தேடி சென்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி நமக்கு தேவையா அப்படின்னு நம்மலாம் முடிவு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நேரத்துல இருந்தோம். இப்போ ஓட்டிங் முடிஞ்சது, முடிவு பண்ணிட்டோம். ஆனா இந்த ஓட்டிங் நல்லபடியா கரெக்டான முறையில நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையா நடந்துச்சுன்னு நம்புறேன். பட் ஏன் மெஜாரிட்டியா நல்லா தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்துல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியா நல்லா வளர்ந்த ஒரு காரணத்தால, டிஜிட்டல் மீடியா, இந்த மொபைல் போன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால எல்லாருமே வீடியோஸ்லாம் போட்டு அது வைரல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே போட்டு வைரல் ஆகி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கள்ள ஓட்டுகள், ஃபேக் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் எப்படி போடுவாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர்ல நீக்கினாங்க பாத்தீங்களா, ஏகப்பட்ட ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டு நீக்கிருக்காங்க. அந்த 1 கோடி ஓட்டு இத்தனை வருஷமா கள்ள ஓட்டா போட்டிருப்பாங்க. போட்டு சேர்த்து வச்சு இப்ப இறந்தவங்க, இல்ல வேற ஊருக்கு போனவங்க, இல்ல வேற ஸ்டேட்டுக்கு மாதிரி அங்க குடியுரிமை வாங்கினவங்க, இந்த மாதிரி எல்லாரோட பேரையுமே நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல இருந்து நீக்காம, ஆனா இவங்க எல்லாம் இங்க இல்லைங்கிறது தெரியும் ஆளுங்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும். சோ அவங்க ஆளுங்க யாரு, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற அந்த கணக்கை வச்சு அவங்க கள்ள ஓட்டு போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது 5 to 6 மணி அந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் கம்மியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வாட்டி காலையிலேயே ரொம்ப ஆர்வமா ஓட்டு போட வந்தவங்க அவங்களோட ஓட்டை பதிவு செய்ய முடியலை. ஏன்னா காலையில மத்தியானமே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நான் இப்ப ஓட்டு போட போனேன், எனக்கு ஓட்டு போட முடியல, என் ஓட்டை யாரோ போட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்தோம் வீடியோ. அப்போ இது மிகவும் தவறான ஒரு விஷயம். கையெழுத்தெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறாங்கிறது இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. எவ்வளவு நடந்திருக்குங்கிறது கரெக்டான டேட்டா நமக்கு இல்ல. அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு கள்ள ஓட்டு நடந்திருக்கா, இல்ல ஓரளவுக்கு நடந்திருக்கா, இல்ல அதனால சேஞ்சஸ் வராதா அப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்மளால சொல்ல முடியாது. நம்ம கிட்ட அந்த டேட்டாலாம் கிடையாது. இது நடந்த ஒரு ஒரு முறைகேடு. இது இல்லாம வேற என்ன நடந்துச்சு? நிறைய பேரால ஊருக்கு போய் ஓட்டே போட முடியலங்க. நான் இங்க 8 மணிக்கு பஸ் புக் பண்ணேன் சென்னையில. எங்க ஊர் திருநெல்வேலி. நான் மத்தியானம் 2 மணிக்கு மேலதான் ஊருக்கே போய் சேர்றேன்.
இங்க பஸ் ஏறுறதுக்கே அவ்வளவு லேட், சென்னையில இருந்து வெளியே தாண்டறதுக்கே அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இதுவே நான் எப்பொழுதும் போல ஒரு 9 மணி பஸ்ஸோ இல்ல ஒரு 9:30 10 மணி பஸ்ஸோ போட்டிருந்தேன்னா என்னாலையும் ஓட்டு போட்டிருக்க முடியாது. பஸ் டிக்கெட் புக் பண்ணியும் பஸ் இங்கேருந்து எடுக்க ஆரம்பித்தும் சென்னையை விட்டு வெளியே போக முடியல. அந்த அளவு போக்குவரத்து வந்து மிக மோசமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பஸ்ஸே இல்ல. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு போகும்போது கூட பயங்கர கூட்ட நெரிசல் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல இல்ல கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன நாங்க ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். ஏன்னா அப்ப அவ்வளவு சிறப்பு பஸ்கள் இந்த மாதிரிலாம் வசதிகள் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட அவ்வளவு பஸ்கள் இருக்கு. ஆனா இந்த வாட்டி எந்த பஸ்ஸையுமே அவங்க விடல. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஒருத்தரும். ஆளுங்கட்சி ஒரு காரணம் சொல்லலாம், எதிர்க்கட்சி ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா முக்கியமான காரணம்னு நாம எதை பாக்குறோம்னா, பஸ் ஸ்டாப்லயே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், திருச்சி பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், இந்த பஸ் ஸ்டாப்லயே எல்லாருமே வந்து டிவிகேன்னு முழக்கமிட்டதை நீங்க பார்த்திருக்கலாம். அங்க இருக்கிறதுல 100% இல்லைன்னா கூட 99% ஓட்டு வந்து விஜய்க்காக மட்டும்தான் வந்திருந்தாங்க. இப்ப அவங்கள பல பேரால ஓட்டு போட முடியல. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரால ஓட்டு போட முடியல. நிறைய பேர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. இதுவும் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு ஒரு தவறான ஒரு இதா தான் நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கும். அது ஆக விடல. 2. 3வது தப்பா இந்த எலெக்ஷன்ல பாக்குறது என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல நைட்டு வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி முக்கியமா அந்த திருச்சி கிழக்குல ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நைட்டு 1 மணிக்கு ஓட்டு போடுறாங்க. அதாவது கள்ள ஓட்டு. சாரி, ஓட்டு இல்ல, கள்ள ஓட்டு. இத வந்து டிவிகே காரங்க வந்து புடிச்சு வீடியோலாம் எடுத்து கேட்கறாங்க. அதுக்கான விளக்கம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்ப இவ்வளவு கள்ள ஓட்டு போடுறாங்க, இவ்வளவு இது பண்றாங்க. குளத்தூர்லயே கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு லேடி வந்து அவங்க ஓட்டு போயிருச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய் எப்படி ஜெயிக்க போகிறார்? விஜயை நம்ம எப்படி ஜெயிக்க வைக்க போகிறோம்? அப்படிங்கிறது வந்து ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். பட் பெரும்பான்மையான வாக்குகள் விசில் சின்னத்துக்கு போட்டேன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க நான் கேட்ட வரைக்கும். என்னோட ஊர்ல தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சென்னையில இருக்கிற பக்கத்து நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து விசில் தான் சொல்லியிருக்காங்க. விசிலுக்கு ஓட்டு போட்டேன், விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நியாயமான முறையில இந்த 8 நாள் அந்த ஓட்டு பெட்டிகளை பாதுகாத்து கரெக்டான ரிசல்ட் வந்துச்சுன்னா விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுல இவங்க எவ்வளவு கள்ளத்தனம் பண்ண போறாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ண போறாங்க, அது நம்ம எப்படி தடுக்க போறோம், இது ஜனநாயகம் எப்படி சக்சஸ் ஆகுமா, ஜனநாயக நாடுன்னு சொல்றோம், டெமோக்ரஸி, இந்த டெமோக்ரஸி வந்து நிலைநாட்டுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கையிலையும் நம்ம கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்னா இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லல, ஜெனரலா இயங்குற அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் வந்து நியாயமா இருந்தா மட்டும்தான் ஜனநாயகம் ஜெயிக்கும். ஓகே, மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க எல்லாரையும் மாதிரி நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.